மாவட்டம் திண்டிவனம் ராஜாங்குளக்கரையில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ ஆஞ்சநேய மூர்த்தியின் 82வது ஆண்டு லட்சதீப மகா உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இரவு சுவாமிக்கு தெப்ப உற்சவம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் மற்றும் திண்டிவனம் காய்கறி சங்க நிர்வாகிகள் செய்திருந்தனர். திண்டிவனம் தொகுதியில் திமுக கூட்டணி கட்சிகளின் விசிக வேட்பாளர் வன்னி அரசு திண்டிவன நகர பகுதியில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் பானை சின்னத்திற்கு ஓட்டு சேகரித்தார். இந்திரா காந்தி பேருந்து நிலையத்திலிருந்து துவங்கி நேரு வீதி வழியாக செஞ்சி ரோடு, அங்காளம்மன் கோவில் வழியாக காந்தியார் திடல் வரை வேட்பாளர் வன்னி அரசு நடந்து வந்து பானை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். இதில் நகர செயலாளர் கண்ணன், தொகுதி பொறுப்பாளர் ரமணன், மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் வழக்கறிஞர் ரமேஷ் பாபு, திமுக நகரமன்ற துணைத் தலைவர் ராஜலட்சுமி வெற்றிவேல் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள், நகரமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் தீவனூர் கிராமம் சுயம்பு அருள்மிகு ஸ்ரீ பொய்யாமொழி விநாயகர் திருக்கோவிலில் முதல் நாள் பிரம்மோற்சவ விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக கணபதி ஹோமம் மற்றும் கொடியேற்றுதல் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. தொடர்ந்து மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இரவு சுவாமி மாட வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பரம்பரை அறங்காவலர் குழுவினர், ஊர் பொதுமக்கள், கிராம இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். தாம்பரம் மாநகரம் பம்மல் தெற்கு பகுதி திமுக சார்பில்
திமுக கூட்டணியின் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி தேமுதிக வேட்பாளர் அனகை முருகேசனை ஆதரித்து மண்டல குழு தலைவர் கருணாநிதி தலைமையில் பகுதி நிர்வாகிகள் மகளிர் அணியுடன் பம்மல் சங்கர் நகர், அப்பாசாமி, அடுக்குமாடி குடியிருப்பு, காமராஜபுரம், தென்றல் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள குடியிருப்போர் நலசங்க நிர்வாகிகளை நேரில் சந்தித்து வேட்பாளர் அனகை முருகேசனை ஆதரித்து முரசு சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டு காமராஜபுரம் ஸ்ரீ முத்தாரம்மன் சன்னதியில் அம்மனை தரிசனம் செய்து அப்பகுதி மக்களிடம் வாக்கு சேகரித்தனர். இதில் பம்மல் பகுதி திமுக, தேமுதிக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். wide. அப்படி சேர்த்துருங்க. wide வாங்கன்றேன். சுரேஷ், நீங்க போடுங்க சுரேஷ். வாங்க வண்டி. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ராஜன் செல்லப்பாவிற்கு ஆதரவாக நடிகை கஸ்தூரி திருப்பரங்குன்றத்தில் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பிரச்சாரத்தின் போது பேசிய நடிகை கஸ்தூரி திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளை கடுமையாக விமர்சித்தார். மேலும் அவர் கூறுகையில், திமுக கூட்டணி சனாதன எதிர்ப்பாளர்கள் மற்றும் இந்து விரோத கொள்கைகளை கொண்டது. திருப்பரங்குன்றம் மலைமேல் கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு முட்டுக்கட்டை போட்டவர்கள் அவர்கள். பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு விவகாரத்தில் திமுக இரட்டை வேடம் போடுகிறது. அவர்கள் உண்மையான பெண்கள் நலனில் அக்கறை இல்லாதவர்கள். நீதிமன்ற தீர்ப்புகளை மதிக்காமல் நீதிபதிகளையே அவதூறு செய்யும் பொறுப்பற்ற அரசாக திமுக செயல்படுகிறது. மத்திய மாநில அரசுகள் மீதான குற்றச்சாட்டு, தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் முதல்வர் பொய் கூறுவதாக சாடிய அவர், தமிழகத்தின் உரிமைகளை விட்டுக் கொடுக்கும் மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் திமுக அரசு நடப்பதாக குற்றம் சாட்டினார். தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய 59 தொகுதிகளை உறுதி செய்யாமல் அரசியல் காரணங்களுக்காக பாஜகவை எதிர்க்கின்றனர். மக்களுக்கு ஒரு வேண்டுகோள், திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்றால் ஆன்மீகத்திற்கும் பெண்களுக்கும் ஆதரவாக அதிமுக கூட்டணிக்கு மக்கள் வாக்களியுங்கள். மேலும் உயிரிழந்த தீபம் விவகாரத்திற்காக பூரணச்சந்திரன் குடும்பத்திற்கு நியாயம் கிடைக்க அதிமுக வெற்றி அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். பிரச்சாரத்தின் போது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற முழக்கங்களுடன் நடிகர் சித்தார்த்துக்கு அதிமுக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். ஓகே, வரலாம், வாங்க, அப்படியே வரலாம்ல. இவங்க தெரியுமே நம்ம கோரிக்கைகள் வெற்றி வெற்றி வேல், வீர 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 வேல், வெற்றி 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 வேல், வெற்றி 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 வேல், வீர 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 வேல், வீர 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 வேல், வெற்றி வெற்றி வேல். மூணாவது பட்டன்ல போட்டுருங்க. திருப்பரங்குன்றம் மலை மேல கார்த்திகை தீபம் ஏற்று நீங்க ரெட்டலையில மூணாவது செகண்ட்ல போட்டு போடலாமா? நீங்க தான் எங்க ஹீரோ. ஆமா, நம்ம குடும்பம் அக்கா வந்து கன்னியாகுமரி போற வழியில இந்த தெருவில் இருக்கிற மக்களை மட்டும் பார்த்துட்டு போகணும். எல்லாரும் ரெட்டலைக்கு அவங்களுக்கு தெரியும். பிரச்சாரத்துக்கு எல்லாம் பார்த்தேன்.
ரொம்ப சந்தோஷம் எல்லாம் பார்த்து எல்லாருக்கும் சொல்லிருங்க. கப்சிப் அரசு அப்படின்னெல்லாம் கிண்டல் அடிக்கிற ஸ்டாலின் அவர்கள் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கப்சிப் ஆயிடுவாரு, தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு கப்சிப் ஆயிடுவாரு. இந்த மாதிரி ஒரு கப்சிப் முதல்வர் மற்றவர்களை விமர்சிப்பது அப்படிங்கிறது எப்படின்னு புரியல. திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்த வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற தீர்ப்பை கூட அவமதித்து, தீர்ப்பை மட்டுமல்லாமல் உயர்நீதிமன்ற நீதிபதியையும் மிக அவதூறு செய்த ஒரு பொறுப்பற்ற திமுக அரசு, அதற்கு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் அவர் நீதிபதியையும் மிக அவதூறு செய்த ஒரு பொறுப்பற்ற திமுக அரசு, அதற்கு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் கை சின்னம் என்கிறோம், ஆனால் அவர்கள் கையால் ஆகாத ஒரு காங்கிரஸ், இன்னும் விசிகே போன்ற மற்ற மனசாட்சி இல்லாதவர்கள் அந்த கூட்டணியை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற ஒரு மிக முக்கியமான குறிக்கோளோட தேசிய ஜனநாயக கூட்டணியில எல்லாருமே சேர்ந்து இதுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். நாங்க மட்டும் இல்லாம எங்களுக்காக அவங்க கூட்டணியில கூட பிரேமலதா அண்ணியார் எங்களுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. திருப்பரங்குன்றம் தீபம் கண்டிப்பாக ஏற்றப்படும் அப்படின்னு அவங்க இங்க திமுக வேட்பாளரான கிருத்திகா தங்கபாண்டியோட அவங்க பிரச்சாரத்திலேயே சொல்லிட்டாங்க, தீபம் கண்டிப்பா ஏத்துவோன்னு. அந்த அளவுக்கு திருப்பரங்குன்றத்தை பொறுத்த வரைக்கும் யாரு தீபம் ஏற்றுவதற்கு ஆதரவாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு. அதனால திமுக அந்த ஒரு இடத்துல கூட புகுந்து அந்த ஸ்ட்ராட்டஜியை கூட யூஸ் பண்ண முயற்சி பண்றாங்க. ஆனா மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் வாக்கு அப்படிங்கிறதுல தெளிவா இருக்காங்க. அப்ப மட்டும்தான் சாமிக்கும் நான் வணங்கும் என் குலதெய்வம் என் அப்பன் முருகனுக்கும் சரியான ஒரு கடமையை நாம் செய்தவர்களாக இருப்போம். ஒன்று. இரண்டாவது, இதற்காக உயிர் நீத்த பூர்ணச்சந்திரனுக்கும் அவர் ஆத்மாவுக்கும் சாந்தி கிடைக்க வேண்டும் என்றால் அவர் குடும்பத்துக்கு நியாயம் நடக்கணும், நல்லது நடக்கணும் அப்படின்னா. ஏன்னா அவங்களுக்கு ஒரு நிவாரண தொகையும் அரசு ஊழியமும் இன்னும் எல்லாம் மரியாதை செய்யணுமோ அதையெல்லாம் செய்ய முடியாம கை கட்டுண்டு நிக்கிறோம். நாங்கள்லாம் ஆட்சிக்கு வந்தா உடனடியாக அவருக்கான தாம்பரம் சட்டமன்ற தொகுதி தாம்பரம் கிழக்கு பகுதி திமுக செயலாளரும் தாம்பரம் மாநகராட்சி நகரமைப்பு குழு தலைவருமான லயன் நடராஜன் தலைமையில் 67வது வட்டம் அண்ணா நகரில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தாம்பரம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் மகப்பேறு மருத்துவர் கிருத்திகா தேவியை ஆதரித்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் நிர்வாகிகளுடன் மாடம்பாக்கம் பகுதிகளுக்குட்பட்ட பல்வேறு முக்கிய பிரதான சாலையில் திறந்தவெளி வாகனத்தில் திராவிட மாடல் அரசின் சாதனைகளை எடுத்துரைத்து உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது மாடம்பாக்கம் பிரதான சாலை அண்ணா நகரில் வள்ளி நெடுகிலும் கைகளில் இருவண்ண கொடிகளை ஏந்தி பிடித்தவாறு ஒன்று திரண்டு கூடியிருந்த பெண்கள் வேட்பாளருக்கு மேலதாளங்கள் முழங்க மலர் தூவி ஆரத்தி எடுத்து மலர் மாலை இருவண்ண தலை கிரீடம் அணிவித்து தாம்பரம் கிழக்கு பகுதி திமுக செயலாளர் நடராஜன் வேட்பாளருக்கு 6 அடி செங்கோல் கொடுத்து வரவேற்றார். அப்போது அங்கு கூடியிருந்த பெண்கள் எங்கள் வாக்கு உங்களுக்கே என கோஷமிட்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த நிகழ்வில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் நிர்வாகிகள், வட்ட செயலாளர்கள், மாமன்ற உறுப்பினர்கள், பல்வேறு அணிகளின் நிர்வாகிகள், பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள் மற்றும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தோழர்கள் கலந்து கொண்டனர். தாய்மார்களின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் பண்ணிடுறேண்ணா. அண்ணன் தெரியல சார். இங்க கொஞ்சம் சார் கொஞ்சம் வைடா போங்க சார்.
2026ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தல் களத்தில் பல்வேறு அரசியல் கட்சியினர் தங்களது தனித்துவமான முறையில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக தாம்பரம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளரும் மகப்பேறு மருத்துவருமான கிருத்திகா தேவி தாம்பரம் கிழக்கு பகுதியான பாரத் நகரில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார். அப்போது அப்பகுதியில் திருமண நாள் கொண்டாடிய தம்பதியினர் வேட்பாளருக்கு சிறப்பு வரவேற்பு அளித்தனர். அந்த வரவேற்பை ஏற்றுக்கொண்ட கிருத்திகா தேவி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். அதே நேரத்தில் 3 மாத கர்ப்பிணியான அந்த பெண்ணை அமர வைத்து நாடி பார்த்து அவரது உடல்நிலையை பரிசோதித்தார். மகப்பேறு மருத்துவராக அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு சுகப்பிரசவம் குறித்து முக்கியமான மருத்துவ ஆலோசனைகளையும் வழங்கினார். பிரச்சாரத்தின் நடுவிலும் மனித நேயத்துடன் மருத்துவ சேவை வழங்கிய இந்த செயல் அப்பகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இதனால் கிருத்திகா தேவிக்கு சமூக வலைதளங்களிலும் பாராட்டுகள் குவிந்து வருவது குறிப்பிடத்தக்கது. இன்னைக்கு என்ன வெட்டிங் ஆனிவர்சரி இல்லை பூசு கொஞ்சம் வெளியே வந்து சேஃபாக இருக்கணும். இன்னைக்கு வந்து பரவாயில்ல, சின்ன வயராக தான் இருக்கா, அதனால பிரச்சனை இல்லை. பெரிய வயர் அளவாக சாப்பிட்ணும், வீட்டு வேலையெல்லாம் ஒழுங்காக பார்க்கணும், ஆக்கி சாப்பிட்டு தூங்கக்கூடாது. எப்பொழுதுமே ஆல் த வெரி பெஸ்ட். அதை சேஃப். ஓகே, எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. அண்ணா அடுத்தது நம்ம தான் போலாம். ஓகே, எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. அண்ணா அடுத்தது நம்ம தான் போலாம். சென்னை அடுத்த தாம்பரம் மாநகரம் அஸ்தினாபுரம் பகுதி கழக அதிமுக சார்பில் அதிமுக கூட்டணியின் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி ஐஜேகே வேட்பாளர் வழக்கறிஞர் வெங்கடேசனை ஆதரித்து அஸ்தினாபுரம் பகுதி எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் ராஜேந்திரன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட ஆதரவாளர்களுடன் அஸ்தினாபுரம் எம்சி நகர், சீனிவாசன் நகர், ராமகிருஷ்ணா நகர், சாய்பாபா கோவில் தெரு, எம்சி நகர், 3வது பிரதான சாலை உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். வாக்கு சேகரிக்கும் போது உங்களது வேட்பாளர் வெங்கடேசன், உங்கள் சின்னம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகளை அளித்து அமோக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக் கொண்டார். இதில் ஏராளமான அதிமுகவினர் கலந்து கொண்டனர். சென்னை அடுத்த தாம்பரம் மாநகரம் பம்மல் வடக்கு பகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் திமுக கூட்டணியின் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி தேமுதிக வேட்பாளர் அனகை முருகேசனை ஆதரித்து செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செந்தில்குமார் ஆணையின்படியும் பல்லாவரம் தேர்தல் பொறுப்பாளர் தீனதயாளன் அறிவுறுத்தலின்படி பம்மல் வடக்கு பகுதி காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அப்துல் காதர் தலைமையில் பம்மல் காவல் நிலைய பூத் அருகே வேட்பாளர் அனகை முருகேசனை ஆதரித்து முரசு சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு முரசு சின்னம் பொருந்திய துண்டு பிரசுரங்கள் வழங்கி வாக்கு சேகரித்தனர். இதில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் டேனியல், பம்மல் மண்டல தலைவர் ராமகிருஷ்ணன், மாவட்ட துணைத் தலைவர் பாண்டியன், மாவட்ட செயலாளர் ரமேஷ், 3வது வட்ட தலைவர் மோகன் மற்றும் உதயா, சசி, மனோ பிரபு, வெற்றிவேல், வழக்கறிஞர் பாஸ்கர், தெய்வசிகாமணி, ஜலீல்பாய், சுந்தரராஜன், தட்சிணாமூர்த்தி, ஈசா, ஆரி, வார்டு பொருளாளர் சரஸ்வதி, பாரதி உட்பட 50க்கும் மேற்பட்ட மாநில, மாவட்ட, வார்டு நிர்வாகிகள், மகளிர் அணியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அனகேந்திர முருகேசன் அவர்கள் சார்பிலும் தேர்தல் பணிக்குழுவின் சார்பிலும் காங்கிரஸ் வைத்துக் கொண்டு இந்த பகுதியிலே ஏராளமான
தாய்மார்கள் பேருந்துக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். செங்கல்பட்டு மாவட்டம் புனித தோமையார் மலை ஒன்றியம் சிட்லப்பாக்கம் வட்டார கல்வி அலுவலர் அமுதா தலைமையில் தேர்தல் விழிப்புணர்வு ஊர்வலம் 100% வாக்களிக்க வலியுறுத்தி மக்கள் மத்தியில் ஆசிரியர்கள், பள்ளி மேலாண்மை குழு, பெற்றோர்கள் இணைந்து பேருந்து நிலையம், மார்க்கெட் உள்ளிட்ட பகுதிகளில் வீதி வீதியாக உள்ள கடைகளுக்கு சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தியும் பேருந்துகளில் பயணம் செய்யும் பயணிகளிடம் 100% வாக்குகளை பதிவு செய்ய வலியுறுத்தியும் வீட்டில் இருந்து விடாமல் வாக்களிக்குமாறு விழிப்புணர்வு பதாகைகள் ஏந்தியவாறு கோஷமிட்டமாறு இதேபோன்று பல்லாவரம் மறை அடிகளார் மேல்நிலைப் பள்ளியில் விழிப்புணர்வு குறித்து தாம்பரம் மாநகராட்சி ஆணையாளர் பாலச்சந்தர் பொதுமக்கள் வாக்களித்து ஒவ்வொருவரும் ஜனநாயக கடமையாற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். உன் தேசப்பற்றின் பெருமை விரல் நகத்தில் வைக்கும் மை, விரல் நகத்தில் வைக்கும் மை. உன் தேசப்பற்றின் பெருமை, உன் தேசப்பற்றின் பெருமை. சிந்தித்து வாக்களிப்பீர், சிந்தித்து வாக்களிப்பீர். சிறந்த தலைவரை தேர்ந்தெடுப்பீர், சிறந்த தலைவரை தேர்ந்தெடுப்பீர். சிந்தித்து வாக்களிப்பீர், சிந்தித்து வாக்களிப்பீர். சிறந்த தலைவரை தேர்ந்தெடுப்பீர், சிறந்த தலைவரை தேர்ந்தெடுப்பீர். சிந்தித்து வாக்களிப்பீர், சிந்தித்து வாக்களிப்பீர். வாக்கு அது வேணும் இலக்கு, அது வேணும் இலக்கு, அது வேணும் இலக்கு. 100% வாக்கு, 100% வாக்கு. அது வேணும் இலக்கு, அது வேணும் இலக்கு. அம்மளா கொஞ்சம் போயிட்டு வந்துருக்கலாம்ல உள்ள. ஒரே ஸ்டெப் தான் மேடம், அப்படியே கீழே லாங் லாங். அவ்வளவுதான். 100% வாக்கு, அது வேணும் இலக்கு. செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூரில் இருந்து தர்காஸ் பகுதியை சார்ந்த கணேஷ் என்பவருக்கு சொந்தமான 12 சக்கர லாரியில் சென்னை நோக்கி கட்டுமான பொருட்களை ஏற்றி சென்ற போது வாகனத்தை மடக்கி ஓட்டுநரை வாகனத்தில் உள்ள பொருட்களுக்கான எடை ரசீது கேட்டார். பின்னர் உரிமையாளர் யார் என்று கேட்டார். உரிமையாளரை தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் வாகனத்தில் அதிக பாரம் ஏற்றியதற்கான பிணை மற்றும் நம்பர் பிளேட் சரியில்லை என்றும் அதிகாரியை மதிக்கவில்லை என்றும் ஓட்டுநர் சீருடையில் இல்லை என்றும் ஆக மொத்தம் 89,000 ரூபாய் அபராதம் விதித்தார். இதனால் ஒரு மாதத்தில் இந்த வாகனம் FC பெற வேண்டிய நிலை உள்ளதால் இந்த அதிகார பிணை 89,000 ரூபாய் செலுத்தினால் மட்டும் FC பெற முடியும் என்றும் இந்த நிலைமையை சமாளிக்க முடியாமல் பரிதவித்து வரும் உரிமையாளர், லாரி உரிமையாளர் சங்கத்தின் கூட்டமைப்பின் மாநில தலைவர் யுவராஜ், பொதுச் செயலாளர் சிங்கை கணேஷ் ஆகியோர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஐமன் IPS அவர்களிடம் 89,000 ரூபாய் பிணையை ரத்து செய்ய வேண்டி மனு அளித்தனர். ஒரு சாமானிய லாரி உரிமையாளர் மீது 89,000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளது லாரி உரிமையாளர்களிடம் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மனுவோடு அதிக பாரம் வாகனங்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்யக்கூடாது என்ற நீதிமன்ற உத்தரவை மேற்கோள் காட்டி எடுத்துரைக்கப்பட்டது. பின்னர் இதுகுறித்து கூட்டமைப்பு சார்பில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது என்பதையும் தெரிவித்தனர். தமிழகம் முழுவதும் காவல்துறை, அதாவது போக்குவரத்து காவல்துறை மற்றும் லா அண்ட் ஆர்டர் 2 காவல்துறை மூலியமாக வாகனங்களை நிறுத்தி சோதனை என்ற போர்வையில் ஓவர்லோடு இருக்கிறது என்பதை வழக்கை பதிவு பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ஓவர்லோடு வழக்கு மோட்டார் வெஹிக்கிள் ஆய்வாளர் தான் போடணும். மோட்டார் வெஹிக்கிள் ஆய்வாளருக்கு தெரியும் பற்றாக்குறையிலே 10 ஆண்டுகளாக இருக்குது. அப்போ எங்கேருந்து தடுக்க முடியும்? விபத்து நிறைய தான் ஒத்துக்கிறோம். ஆனால் காவல்துறை இதை வைத்து கொண்டு வண்டியில் ஓவர்லோடு இருக்குது, அங்கங்கே மிரட்டி பணம், லஞ்சம், லாவண்யம், மாமூல் வசூல் பண்ண பார்க்குறாங்க. இல்லைன்னா எடுத்த உடனே ஒரு கேஸை போட்டு அந்த ஓனருக்கு பயம் காட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து ஓவர்லோடு நடத்த விடுறாங்க. நாங்கள் ஓவர்லோடு எதிர்ப்பாளர் தான், ஓவர்லோடு ஓட்டக்கூடாது தான். ஆனால் நாங்கள் கடந்த 10 ஆண்டுகளாக
மாவட்டம் மேலூரில் திமுக கூட்டணி கட்சி அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளரான முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விஸ்வநாதனுக்கு கை சின்னத்தில் வாக்குகள் சேகரிக்க மதுரை பாராளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் மேலூர் பேருந்து நிலைய பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த பிரச்சார முடிவில் ஜனநாயகத்திற்கு பேராபத்தாக இருந்த தொகுதி மறுசீரமைப்பு சட்டத்தை எதிர்த்து பாராளுமன்றத்தில் வெற்றி கண்ட பெருமையோடு வேலூர் மண்ணில் நாங்கள் வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தை ஒரு காலனி மாநிலமாக பாரதிய ஜனதா கட்சி மாற்ற இயன்றதாகவும் அதை தடுத்ததாகவும் எடப்பாடி பழனிசாமி இதுபோன்ற சட்டங்களை எதிர்க்காமல் அடிமையாக நடப்பதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் பேட்டி அளித்தார். நிகழ்வில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் விஸ்வநாதன், கட்சி தொண்டர்கள் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்று பிரச்சாரத்தை மேற்கொண்டனர். நூர் முகமது அவர்களுக்கும் மார்க்சிஸ்ட் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் கே ராஜேந்திரன் உறுப்பினர் வெங்கடேசன் அவர்கள் வேட்பாளர் விஸ்வநாதன் அவர்களை ஆதரித்து கை சின்னத்திலே வாக்குகளை சேகரிப்பதற்காக இங்கே வருகிறார்கள். அவர்களை அனைத்து தோழமை கட்சியினுடைய வாக்காளர் பெருமக்களுக்கும் பெரிய பங்கை ஆற்றியவர் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அன்பிற்குரிய தளபதியார் அவர்கள். 4 நாளைக்கு முன்பு நம்முடைய மறுஒதுக்கீடு மசோதா வந்த பொழுது அந்த மசோதாவை தீயிட்டு கொளுத்திய ஒரு முதலமைச்சர் இந்தியாவில் உண்டென்றால் அது தமிழ்நாட்டின் முதலமைச்சர். அந்த கோரிக்கை சென்னை அடுத்த தாம்பரம் மாநகரம் பல்லாவரத்தில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக எம்ஜிஆர் மன்றம் சார்பில் அதிமுக கூட்டணியின் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி ஐஜேகே வேட்பாளர் வழக்கறிஞர் வெங்கடேசனை ஆதரித்து மேற்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் ராஜப்பா தலைமையில் தனது ஆதரவாளர்களுடன் தர்கா சாலையில் பொதுமக்கள் மற்றும் சாலையோர வியாபார கடைகளில் துண்டு பிரசுரங்களை வழங்கி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இதில் மேற்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற நிர்வாகிகள், மகளிர் அணியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூரில் உள்ள ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரியானது 1984ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரி கடந்த 42 வருடமாக பொறியியல் துறையில் பல்வேறு சாதனைகளை புரிந்துள்ளது. பல்கலைக்கழக மானிய குழு மற்றும் அண்ணா பல்கலைக்கழகம் இந்த கல்வியாண்டு முதல் 10 வருடங்களுக்கு தன்னாட்சி பெற்ற கல்வி நிறுவனம் என்ற அங்கீகாரத்தை வழங்கியுள்ளது. இதனை கல்லூரியின் தாளாளர் முனைவர் செந்தில்குமார், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுடன் சேர்ந்து கொண்டாடினர்.